நான் உலக விவகாரத்தில் இருப்பவன், விவகாரத்தையும் கவனிக்க வேண்டும், சாந்தியையும் அடைய வேண்டும். கேள்வி என்ன? நான் உலகத்துல விவகாரம்னா என்னது? நான் சம்பாரிச்சு குடும்பம், குட்டி, வேலை, எதையாவது வந்து உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது செய்து கொண்டிருக்கேன், இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இதை விவகாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். விவகாரத்தையும் நான் கவனிக்கணும். எப்படி? எனக்கு இந்த உலகமும் வேணும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செயல்களையும் செய்யணும், என்னோட கடமைகள், பொறுப்புகள் என்னென்ன இருக்குதோ, என்னுடைய ஆசைகள் இதெல்லாமே நான் நிறைவேற்றிக்கணும், அதையும் நான் கவனிக்கணும். அதே நேரத்துல எனக்கு சாந்தியும் வேண்டும். சாந்தின்னா என்னது? மன அமைதியும் எனக்கு வேணும். ஒரு பக்கம் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா புண்ண, இன்னொரு பக்கம் அதுக்கு வந்து வலிக்க கூடாது. நமக்கு சில நேரத்துல கையில எங்க அரிப்பு எடுத்துச்சுன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். கையை வச்சு நகத்தை வச்சு கீறிக்கிட்டே இருப்போம். அது என்ன ஆயிடும்? பெரிய புண்ணாயிட்டே இருக்கும். கீறாத அப்படின்னா நம்மளால இருக்க முடியாது. நமக்கு அதை ஒரு உள்ள வந்து ஒரு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீ நோண்டிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு விவகாரத்துல வந்து கவனிக்க வேண்டும், அதுல இருக்கணும், அதே நேரத்துல மனசாந்தியும் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இதெல்லாம் வெறும் எண்ண குழப்பங்கள், அதை விட்டு உன் நிஜஸ்வரூபமாய் நீ நிற்க வேண்டும், அவ்வளவே. இது என்ன சொல்றாரு? இதெல்லாம் வெறும் எண்ண குழப்பங்கள், இதெல்லாம் உன்னுடைய புலம்பல். என்ன குழப்பங்கள்லாம் என்னது? உன் மைண்டு தான் எல்லாத்தையும் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது. விவகாரத்தை நிஜம், வெவ்வேறு மாதிரி இதுல அடையணும், இதை அடையணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். எவ்ரி திங் இஸ் அ தாட்ஸ். அதான் சொல்றாரு, இது எல்லாம் வெறும் எண்ண குழப்பங்கள். எண்ணத்திலிருந்து வரக்கூடிய குழப்பங்கள், வெவ்வேறு விதமான கண்ணா பின்னான்னு இருக்கக்கூடிய தாட்ஸோட மிக்சிங்னால வரக்கூடிய கன்ஃபியூஷன் தான்ப்பா உனக்கு. நீ யாரு? நீ கான்சியஸ்னஸ் உன்னை ரியலைஸ் பண்ணிட்டு நீ இருந்தாலே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை அப்படிங்கிற. அதுதான் சொல்யூஷன், அவ்வளவே அப்படின்ட்டாரு. நிஜஸ்வரூபமாய் நீ நிற்க வேண்டும், அவ்வளவே. கொஞ்சம் நீங்க வந்து இந்த இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு, நமக்கு வர்ற தாட்டே வரலைன்னா இந்த உலகத்தை நம்மளால ரெகனைஸே பண்ண முடியாது. கொஞ்சம் நமக்கு தாட்டே இல்லாம இருந்தா இந்த உடம்பே உங்களை ரெகனைஸ் பண்ண முடியாது, இந்த உலகத்தை ரெகனைஸ் பண்ண முடியாது, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ரெகனைஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே தாட்டு தான். தாட்டே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா நோ மோர் வேர்ல்ட் எக்ஸிஸ்ட். அதனாலதான் சொல்றோம், as a consciousness தான் ட்ரூத், இது எல்லாம் மித்யா, இதெல்லாம் பொய்ன்னு ஏன் சொல்றோம்னா, தாட்டே ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இந்த வேர்ல்டு எக்ஸிஸ்டடா இருக்குன்னு உங்களால ப்ரூஃபே பண்ண முடியாது. நம்மளுடைய மல்டிபிள் தொடர்ந்து ஃபிராக்ஷன் ஆஃப் சனத்துல வந்து கோடிக்கணக்கான தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி தான் நமக்கு இது எல்லாத்தையும் ரியலிஸ்டிக்கா காட்டுது. மல்டிபிள் ஆட்டம் சேர்ந்து ஒரு மெட்டீரியலா ஆகிற மாதிரி மல்டிபிள் தாட்ஸ் சேர்ந்து இட்ஸ் ஒரு ஃபார்மேஷனா, ஒரு நேம் அண்ட் ஃபார்மா, ஒரு விதமான ஒரு வடிவமா, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்து. இப்ப தாட்டே ப்ரொடியூஸ் ஆகலன்னு வச்சுங்களேன், ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு எந்த தாட்டுமே கிடையாது, அங்க எங்க உலகம் இருக்கு? அப்ப மனம் இயங்கவில்லை என்றால் இந்த உலகம் இருக்குதுங்கிறத நம்மளால நிரூபிக்கவும் முடியாது, அது இருக்குதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்ப மனம் இயங்கவே இல்லை, மனம் இயக்கம் இல்லாட்டினா நமக்கு துக்கமே இருக்காது. ஆழ்ந்த தூக்கத்துல யாருக்கு என்ன துக்கம் இருக்கு? துக்கம் இல்ல. காலைல கண் விழிச்சாதானே நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. அப்ப தாட் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படிங்கும் போதுதான் எல்லா விதமான அப்பியரன்ஸும் நமக்கு ஏற்படுது. தாட்டே ப்ரொடியூஸ் ஆகாத ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா நோ மோர் வேர்ல்டு, நத்திங். அப்ப அதுலயே இருக்க முடியுமான்னா அப்படியே இருக்கவும் முடியாது. அதுதான் இதுல ஒரு இது. நீங்க தாட்டே இல்லாமே அப்படியே நான் எல்லா நேரமும் இருக்க முடியுமானா அப்படிலாம் இருக்கவே முடியாது. திருப்பி நீங்க இந்த உலகத்துக்கு தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன தெரியணும்னா, தாட் இல்லாத ஒரு ஸ்டேட்டை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஆச்சு நம்ம கான்சியஸா தாட் இல்லாத ஒரு ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு, இந்த தாட் இருந்து ப்ரொடியூஸ் ஆகும் போதே இந்த தாட்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அலைன், சரியான ஒரு கோணத்துல நமக்குள்ள தாட்டு, அறிவுங்கிறதெல்லாம் தாட்டுல இருந்தா அறிவே ஃபார்ம் ஆகுது, புரியுதுங்களா? சரியான ஒரு அறிவு, சரியான சீக்வன்ஸ்ல தாட்ஸ் இருந்துச்சுன்னா அதனால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். அததான் நம்ம ஞானம்னு சொல்றோம். நம்மளுடைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்போது என்ன குழப்பங்கள் சொல்றாருல்ல, ஒன்னும் புரியல, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுக்கு வாழணும், எதுக்கு வாழறோம், என்ன சாப்பிடுறோம், என்ன ஒண்ணுமே புரியல, ஒரே கன்ஃபியூஷன்ஸ் தான். அதுதான் லைஃபா போயிடுச்சு. நல்லது.